வணக்கம். செய்தி சுருக்கம். திரும்பவும் மோடி ஆட்சி வரணும் அப்படின்னு 80% பேர் ஆசைப்படுறாங்க. லோக்சபா எலெக்ஷன்ல பிரதமர் மோடி தலைமையில ஆட்சி வேணும் அப்படின்னு 83.89% பேரும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 5 வருஷம் மோடி அரசுல நிலவர முக்கிய கேள்விகளை முன்வச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கருத்து கணிப்பு நடத்துச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் தலைமையில ஆட்சி அமையணும் அப்படின்ற கேள்விக்கு பாஜ அரசுக்கு 83.03%, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கு 9.25% பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. யார் பிரதமராகணும் அப்படின்ற கேள்விக்கு நரேந்திர மோடி 83.89%, ராகுலுக்கு 8.33% ஓட்டுகள் பதிவாகியிருக்கு. திமுக கலவர கூட்டணி அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணி அப்படின்றது இயற்கையான கூட்டணி. இலை, பூ, பழம் அப்படின்னு எல்லாமே இயற்கையா அமைஞ்சிருக்குன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரு. அதே நேரத்துல திமுக கூட்டணி கலவர கூட்டணி அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இலை, பூ, பழம், அதுக்கப்புறம் மக்களும் வந்துடுவாங்க. மங்களகரமான ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு கூட்டி திருவிழா இது. ஆனால் திமுக கூட்டணி எடுத்துங்க, கொதிக்கும் சூரியன், அப்புறம் யாரு ஊர்மையான பம்பரம், அதன் பிறகு வெட்டப்பட்ட கை, துண்டிக்கப்பட்ட கை, அதுக்கப்புறம் சுத்தி அறிவாள், இந்த சின்னலாம் எப்படி இருக்கு எல்லாம், இதெல்லாம் சேர்ந்த கலவரம் தான். இவ்ளோ எலெக்ஷன் வேலையிலயும் ஸ்டாலின் போய் பேட்மிண்டன் ஆடிருக்காரு. பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5 சீட்டை பிரிச்சு கொடுத்த அதிமுக அடுத்ததா தேமுதிக, தமாக இப்படி இந்த கட்சிகளை தன்னோட பக்கம் இழுத்து மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்றதுல அதிமுக நிறைய முயற்சி எடுத்துட்டு வருது. கூட்டணி விஷயத்துல அதிமுக முந்திடுச்சு. அதனால காங்கிரஸோட அவசரமா பேச்சுவார்த்தையை முடிச்சு 10 தொகுதிகளை கொடுத்திருக்கு திமுக. இன்னைக்கு மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இப்படி பல கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சு திமுக தலைமையகத்துல நடந்துச்சு. இந்த பரபரப்பான சூழல்ல கொளத்தூர் தொகுதியில நலத்திட்ட உதவிகளை ஸ்டாலின் வழங்கியிருக்காரு. விளையாட்டு மைதானத்தை திறந்து வச்சிருக்காரு. பேட்மிண்டன் விளையாடி அசத்தியிருக்காரு. எங்களோட கூட்டணி சேர ஒரு தகுதி வேணும்னு கமல் சொல்லிருக்காரு. கொள்கைகளை தூக்கி எறிஞ்சிட்டு கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதிமுக திமுக கூட்டணிகளை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் குறை சொல்லிருக்காரு. எங்க கிட்ட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களுக்கும் ஒரு சில தகுதிகள் வேண்டும், எங்களுக்கு இருக்கிறதா என்பதை சோதித்துக் கொண்டுதான் நாங்களே இதில் இறங்கினோம். அதே சோதனைக்கு அவர்களும் உட்படுத்தப்படுவார்கள். டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கெஜ்ரிவால் புலம்புறாரு. 2014ல டெல்லியில இருக்கிற 7 MP சீட்லயும் பாஜகவுக்கு வெற்றி கிடைச்சது. அப்போ பாஜ 46% ஓட்டு வாங்குச்சு. இந்த தடவை 10% ஓட்டு குறையும். அந்த ஓட்டு ஆம் ஆத்மிக்கு வராம காங்கிரஸுக்கு போனா 7லையும் பாஜ ஜெயிச்சிடும்னு கெஜ்ரிவால் சொன்னாரு. ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா 7 சீட்லயும் பாஜ தோத்துடும். கூட்டணிக்கு காங்கிரஸை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணி சோர்ந்தே போயிட்டனா அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்றாரு. பாகிஸ்தான் ஒழிக அப்படின்னு சொன்னா சிக்கன் பீஸ்க்கு 10 ரூபாய் ஆஃபரா. புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாடு முழுக்க கண்டனமும் எதிர்ப்பும் கிளம்பிச்சு. இந்த டைம்ல சத்தீஸ்கர் ஜகத்பூர்ல ஒரு சாப்பாடு கடை நடத்துற அஞ்சல் சிங் டிஃப்ரெண்டா ஒரு ஆஃபரை விட்டிருக்காரு. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் பாகிஸ்தான் ஒழிக அப்படின்னு சொன்னா சிக்கன் லெக் பீஸ்க்கு 10 ரூபாய் ஆஃபர் தராராம். மனிதநேயத்தை பாகிஸ்தான் மதிக்கிறதே இல்லை. அதனால எல்லாரும் தங்களுடைய மனசுல இருந்து பாகிஸ்தான் ஒழிகன்னு சொல்லணும்னு அஞ்சல் சிங் சொல்றாரு. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.